Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 671 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ட்ரெபோல் கதவை க்ளோஸ் பண்றான். அதுவும் எப்படி சங்கிலி போட்டு. ஏன்னா நம்ம ரோபின் ட்ரேட் போர்ட்ல ஒரு பிரச்சனை, நீங்க தான் உடனே போய் பார்க்கணும்னு சொல்லி ட்ரெபோல குழப்பி விட்டால, அவன் அதை நம்பிட்டு அங்க போகணும்னு டோர் எல்லாம் சங்கிலி எல்லாம் போட்டு லாக் பண்ணிட்டான். அதுவும் 4 டோர் செக்யூரிட்டி ஆமா. என் கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்துனா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வேற சொல்லிட்டு போவான். கூட்டிட்டு போறதே நம்ம ரோபின் தான். அவன் தலையை திருப்பி எங்க பிரச்சனை எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி அவளை துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் கூட்டு போவான். இங்க நம்ம ஆளுகெல்லாம் உள்ளதான் இருக்காங்க. சோ டோரை லாக் பண்ணாலுமே எந்த ஒரு கவலையும் இல்ல. இப்போ உசோப்பும் மத்தவங்களும் சேர்ந்து தான் ஏதாச்சும் பண்ணியாகணும். ஆனா உசோப்பு நான்லாம் இறங்கி சண்டை போட மாட்டேன்னுவான். ஏன் என்னன்னு கேட்டா அவனால இதை விட ஈஸியாவே வேலையை முடியுமா. ஆனா மனசுக்குள்ள பேசாம எதுவும் பண்ணாம மூடிக்கிட்டு இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரி யோசிப்பான். அதை அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் சைலண்டா இங்கே இருந்து வேடிக்கை மட்டும் பாக்குறேன். அப்பதான் அவங்க எல்லாத்துக்குமே செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கும்பா. அவன் ஏன் அப்படி பண்றான் எதுக்கு பண்றான்னு ஒன்னும் புரியல. ஆனா இவனைத்தானே ஹீரோன்னு நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்தாச்சுன்னா நான் அந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன். உடனே அதானே நம்ம லெஜெண்டரி ஹீரோ நம்மளை விட்டு கொடுப்பாரா? கடைசி வரைக்கும் நாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோன்னு அவன் பேரை சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு அந்த டோரை அப்படியே மூடிடுவாங்க. அதான் அந்த புள்ள நோட் பண்ணிடுவான். அது மட்டுமா உள்ளுக்குள்ள அவங்க மின்னல் வேகத்துல ஓடி வந்திருப்பாங்க. ஆனாலும் அவ எதையோ ஒண்ணு நோட் பண்ண மாதிரியே லுக் விடுவான். அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருந்த உடனே சரி ரைட்டு நம்மள அவ பாக்கலன்னு சொல்லி இந்த லியோ என்ன பண்ணுவான், மின்னல் வேகத்துல பாஞ்சு போய் அவங்க வச்சிருந்த அந்த கிரேப்ஸை கொண்டு போய் அவளோட கிரேப் சண்டாக்குள்ள போட்டுட்டு எஸ்கேப். ஆனா அவ அதை நோட் பண்ணிருக்க மாட்டான். உசோப்பெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவான். பரவாயில்லையே பையன் வேலையை கரெக்டா முடிச்சிட்டானேன்னு. இப்ப எல்லாத்துக்குமே ஆர்வம் அவன் அந்த கிரேப்ஸை எப்ப சாப்பிடுவான்னு. அவ்வளவு நேரம் எல்லா கிரேப்ஸையுமே அப்படியே குத்தி தின்னுட்டு இருந்தவ திடீர்னு அண்டாவை அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு மறுபடியும் கிரேப்ஸ் எடுத்து திங்க ஆரம்பிச்சிருவா. அதுல லியோ வச்சிருந்த கிரேப்ஸ் நடுவுல இருக்குது. ஒன்னொன்னையும் அவ விரல்ல குத்தி சாப்பிடும் போது ஐயோ மிஸ் ஆயிருச்சுன்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. அடுத்து அவ எப்படா சாப்பிடுவான்னு. அப்ப அவ லியோ வச்ச அந்த கிரேப்ஸ் அப்படியே குத்த போவாளா. எல்லாரும் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இனி நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திடலான்னு பார்த்தா அவ அந்த ஒரு கிரேப்ஸ் மட்டும் எடுத்து பார்த்துட்டு தூக்கி வீசிடுவா. அட சண்டாலின்னு லியோ தொண்டையிலேயே கத்துவான். கத்தி தொலையாதீங்கடா கண்டுபிடிச்சிட போறான்னு உசோ ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். இப்ப இவங்களோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இவங்களோட மத்த பிளான்ஸுக்கு இதுதான் முக்கியமான ஆணி வேறு. இதை கரெக்டா பண்ணாதான் மத்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதே ஊத்திச்சுன்னா அப்புறம் மொத்தமா காலி. அதனால வேற வழியே இல்ல. இவங்க தான் களத்துல இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மொத்த பேரும் போய் நின்றுவாங்க. உசோப்புகள்லாம் அள்ளு விடும். அட முட்டா பள்ளியில அவசரப்பட்டீங்களேன்னு. ஏன்னா அவங்க மறைஞ்சிருந்து அப்படியே மாத்தி வந்து அட்டாக் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இப்ப இவனுக்கு அப்படி முன்னாடி போய் அலர்ட் பண்ணானுங்கன்னா என்ன ஆகும்? ஏதாச்சும் புதுசா விதை இறக்குனா சோழி முடிஞ்சது. இதுல வேற லியோ மொத்த பிளானையுமே சொல்லுவான். நாங்க இங்க வந்திருக்கதே எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உங்க ஃபேக்டரியில அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக. அதுக்கு முதல்ல நாங்க உன்னை நாக் அவுட் பண்ண போறோம். உன்னாலதான் எல்லா பஞ்சாயத்துமே சொன்ன உடனே என்ன அடிக்க போறீங்களா? ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இப்படி ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாதும்பா. உடனே நம்பிடுவாங்க. அப்படியா? அப்படின்னா ஓமேல தப்பு இல்ல. லியோ வந்துட்டு ஃப்ரீயா விட்டுலாமா? அட முட்டா பள்ளியில அவ ஏமாத்துறாடான்னு சொல்லி இங்க உசோப்பு கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் அவளுக்கு கேட்காது. பட் இருந்தாலும் அவன் குமுறிட்டு இருப்பான்னு வைங்க. லியோ வந்துட்டு அதான் உனக்கு தெரியாதுல்ல. சரி அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிரு. அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா. உடனே அவளும் கேஷுவலா யாரு உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா? ஏன்னா நீங்க எல்லாருமே முட்டா பள்ளிக. என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவீங்க. அது மட்டும் இல்லாம பேலஸ்க்கு நீங்க வந்தே பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கையில இருக்க கிரேப்ஸ் தூக்கிட்டு வீசிடுவா. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ பெரிய பஞ்சாயத்தாக போகுதுன்னு. அப்படின்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது யாரு என்னன்னு சொல்லி கேப்பா. அப்படி கேட்டா மட்டும் இவங்க சொல்லிடுவாங்களா? இவளை காலி பண்ணுங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் எல்லா சைடு இருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த சுகர் கேஷுவலா ஏண்டா என்ன பார்த்தா என்ன வீக்கா தெரியுது அவங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு ஈஸியா வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு அவ கைய சும்மா சடன்னு வேகமா மூவ் பண்ணுவா. பாஞ்சு வந்தவங்க மேல பட்ட உடனே அவங்க எல்லாருமே பொம்மையா மாறிடுவாங்க. தோழி முடிஞ்சா தொக்க மாட்டிட்டாங்களா? இதுல வேற கான்ட்ராக்ட் போட்டுருவான். இதுக்கப்புறம் என்னோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சாகர வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு. நல்லவேளை பாதி பேர் தான் பாஞ்சு அட்டாக் பண்ண போயிருக்காங்க. மீதி பேரெல்லாம் இல்ல. என்ன இப்படி மாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு லியோ மத்தவங்க எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. அவன் நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆளுலயே அட்டாக் பண்ண சொல்லிடுவான். இத லைவா பாத்துட்டு இருந்த உசோப்புக்கு அப்படியே அள்ளு விடும். என்னடா என்னென்னமோ பண்றா இவளையா நம்ம குழந்தைன்னு நினைச்சோம். குழந்தை வடிவில் குட்டிச்சாத்தானா இருக்காளேன்னு. பொம்மையாமானதுக்கு அப்புறம் என்னதான் பண்ணாலும் உள்ள இருக்க அவங்களால அந்த பொம்மையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ சொல்றத மட்டும் தான் அந்த பொம்மைங்க கேட்கும். மத்தவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண சொன்னோம்னா அட்டாக் பண்ண போவாங்க. வேற வழி இல்லாம அந்த பொம்மைங்க கூடயே மத்தவங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கும் போது சுகர் உசாரா ட்ரம்போலுக்கு கால் பண்ணி இது ஒரு ட்ராப் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவா. எது ட்ராப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ரோபினை பாப்பான். அவ அங்க பாருங்க நிஜமாவே பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு கை நீட்டுவா. அந்த பிங் பீஸுங்க தான் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு இருக்கும். சோ இது ட்ராப் மாதிரி தெரியல. நிஜமாவே அங்க எல்லாருமே படாத பாடுபட்டு இருக்காங்க. உடனே ட்ரம்போல் சும்மா சல்லுன்னு அந்த பைரட்ஸுங்க கிட்ட போய் என்னடா என்ன பஞ்சாயத்து ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான்.
இவனை பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் பயந்து நடுங்கி போய் ஒண்ணும் இல்ல தலைவரே, நாங்க வேலை பார்க்கும் போது பீஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, மத்தபடி இந்த டீல பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லுவானா. அப்படியான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். நம்ம ரோபின் சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு ஓடுவான். அப்பவே கண்டுபிடிச்சிட்டான் கன்ஃபார்மா இது ட்ராப் தான். உடனே பாஞ்சு வந்து ஒரே அமுக்கு. என்னமா கண்ணு எங்க ஓடுற, ஆமா முதல்ல நீ யாரு, எங்க இருந்து வந்த, உண்மையை சொல்லுன்னு நோண்டுவான். அவ இழிச்சுக்கிட்டே கூடுவான். ஏன்னா அது ரோபினே கிடையாது, அவளை மாதிரி உருவாக்கி வச்சிருந்த ஒரு குளோனு. ஐயோ என்ன வாஷ் அவுட் ஆயிட்டா, ஆனா இவளோட மூஞ்சி எங்கேயோ நான் பாத்துருக்கேன்னு நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸோட லிஸ்ட் அப்படியே புரட்டி பார்ப்பான். ரோபின்னு தெரிஞ்சு போயிடும். ஆமா முதல்ல அவ எப்படி இங்க வந்தா, ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க சுகர் போன் பண்ணி கத்திட்டு இருப்பான். சீக்கிரமா இங்க வாயா லூசு, உன்னை நல்லா ஏமாத்தி இருக்காங்க, செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போற, என்னைய இங்க பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. உடனே அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா போய் டோரை திறப்பான்னு பார்த்தா அங்க இருக்க கப்பலை அலேக்கா தூக்கி அந்த பில்டிங் மேலேயே ஒரு போர்டு. அவ்வளவுதான், பில்டிங் சல்லி சல்லியா தெரிச்சிரும். இப்படி ஒரு அருமையான புத்திசாலியை நீங்க எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இப்ப பாத்துக்கங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.